தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்றைக்கு ஒரு கருத்து சொல்றார். காவேரி பிரச்சனைக்காக ஜெயலலிதா போராடியதனால்தான் அவரை பழிவாங்குவதற்காக கன்னடர் என்ற முறையில் நீதிபதி கடும் தண்டனையை வழங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியினரும் அதன் ஆதரவாளர்களும் விஷமத்தனத்தோடும் உள்நோக்கத்தோடும் கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படின்னு விஜயகாந்த் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை அநீதியானது தவறான தீர்ப்பு என்று விவாதம் செய்து இதன் மூலம் ஜெயலலிதா ஊழல் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டதை திசை திருப்பி பொதுமக்களிடம் இத்தீர்ப்பை குறித்து மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் இப்படி ஒரு அறிக்கை விடுவதற்கோ அல்லது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் அவர்களுக்கு கிடையாது. இந்த வழக்கு 91, 96 ஆண்டு காலத்தில் நடந்ததாக சொல்லப்பட்டு அதன் மீது போடப்பட்ட அந்த வழக்கை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் இதே விஜயகாந்த் அவர்கள் போயஸோடம் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்தித்து எனக்கு எப்படியாவது கூட்டணியில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு இடங்களை கேட்டு கொடுங்கள் என்று கெஞ்சி மன்றாடி பெற்று அதன் மூலமாக இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தவர். ஆக இதே விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக அவர்களுக்கு தெரியாதா இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அல்லது ஊழல் வழக்கு இருக்கு அப்படின்னு தெரியாதா? இவர்கள்லாம் என்ன அறிவு? அப்ப நேற்றுக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சியா? நீ ஒரு உண்மையான யோக்கியமானவனாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் யோக்கியமானவனாக ஒரு அரசியலை நீங்க செய்ய வேண்டும் என்று திரு விஜயகாந்த் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் இப்படி ஒரு குற்றவாளி குழு நிறுத்தப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டிருப்பவரோடு இவர் எந்த முகத்தோடு சென்று கூட்டணி வைத்துக் கொண்டார்கள்? இவருக்கு இந்த முகவரியை கொடுத்தது யார்? விஜயகாந்தை போன்றவர்கள் எல்லாம் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது, அவருக்கு தகுதியும் கிடையாது. காரணம் அவரே ஊழல் செய்தவர். அங்க இருக்கிற அரசு புறம்போக்கு நிலங்களை வளைத்து போட்டு கல்லூரி வளாகம் கட்டியவர், காம்பவுண்ட் கட்டியவர். சரி, இப்போ அடுத்த நீதிமன்றத்தில் ஒரு மேல் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று தீர்ப்பு வரும் வரை இந்த தீர்ப்பு தான் பேசப்படும், இந்த தீர்ப்பு தான் ஒரு ஆதாரபூர்வமான ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் இது குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது அவருடைய வாதமாக இருக்கிறது. இன்னொன்றை கேட்கணும். இப்ப இவங்க சொல்றத நீங்க விஜயகாந்தை எளிதா விமர்சிக்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் கூட தீர்ப்பை தீர்ப்பாக பார்க்கணும். ஒரு நீங்க சொன்னீங்க இரண்டு மாநிலங்களுக்குடைய ஒரு இணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஒரு அதற்குள்ள ஒரு அரசியல் செய்ய பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஞானதேசிகன், ஜி.கே. வாசன், தா. பாண்டியன் உள்ளிட்டவர்கள் கூட கருத்து சொல்றதை பார்க்கிறோம். ஆமா, இவர்கள் இந்த தேசிய கட்சிகள் தான் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த காங்கிரஸ் ஆதரவோட பிரதமராக இருந்த தேவகவுடா என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் தர முடியாது என்று சொன்னார். அவர்கள் இந்திய தேசியத்தின் மீது பற்றுடையவர் தான், இந்திய இறையான் மீது நம்பிக்கொள்ளவர் தான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் சட்ட உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு இந்திய நாட்டிற்குள் இன்னொரு மாநிலத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது, அதற்காக அந்த ஆற்றிலே இறங்கி குதித்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் சிலை திறந்தவர் தான் தேவகவுடா. அங்க இருக்கிற எடவரியப்பாக்கள், அங்க இருக்கிற பங்காரப்பாக்கள், அங்க இருக்கிற குமாரசாமிகள். ஆக கர்நாடக மண்ணில் பிறந்த எவர் ஒருவராக இருந்தாலும் இந்திய நாட்டை நேசிப்பதை விட, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நேசிப்பதை விட அவர்கள் தன் மாநில மக்களுடைய வாழ்வுரிமை நேசித்திருக்கிறார்கள், அந்த மக்களுடைய நீராதார உரிமை நேசித்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் இந்தியாவின் இறையான் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தால், அவர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தால், இந்திய நாட்டின் உச்சபீடமாக இருக்கிற உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு போதிய நீரை திறந்து விட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் அதை செய்யவில்லை? அதை செய்ய முன்வதார்கள். நிச்சயம் அவர்கள் தன் மாநில நலனை அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை கர்நாடகா மதிக்கல அப்படின்றதுனால இந்த தீர்ப்பை மதிக்க தேவையில்லைன்னு ஆதிடுறீங்களா? இல்ல, நான் மதிக்க தேவையில்லைன்னு சொல்ல வரல. ஆனா இவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இவர்கள் அதை பற்றி இந்த தீர்ப்பை பற்றியோ மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியோ பேசுவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? இது சாதாரண ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி தீர்ப்புக்கு இவ்வளவு விவேகானம் பேசுகிற இவர்கள் இந்திய நாட்டின் அதிகபட்ச உச்சபட்ச பீடம் உச்சநீதிமன்றம், அதன் தீர்ப்புக்கு மதிப்பளித்தார்கள் இந்த கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், பாரத பிரதமராக இருந்தவர்கள். இவர்கள் எப்படி இந்த தீர்ப்பை விமர்சிக்க என்ன அருகதை இருக்குது? என்ன யோக்கியதை இருக்குது? இது ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், இந்த தீர்ப்புக்கு நீங்க வேக்காலம் கற்பிக்க கூடாது, உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்று சொல்கின்ற தார்மீக உரிமையும் அதிகாரமும் இந்த தேசிய கட்சிகளுக்கு இல்லை, குறிப்பாக கர்நாடகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம். சரி, முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான இந்த வழக்கு 18 ஆண்டு காலமாக நடக்கிறது. அந்த வழக்கு நடந்த காலகட்டத்தில், அந்த வழக்கு அவர் தவறு செய்ததாக சொல்லப்படுகிற காலகட்டத்தில் 91, 96 இப்ப காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ கம்யூனிஸ்டுகளோ சொல்வது ஒருபுறம் இருக்கட்டும், நீங்கள் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க 91, 96 முதலமைச்சர் இது போன்ற அதிகார துஷ்பிரயோகங்களை செய்தார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு வாதிட்டது. நீங்களும் அந்த கட்சியின் சார்பில் இந்த கருத்தை எதிரொலிக்கக்கூடியவராக தான் இருந்தீங்க கடந்த காலத்துல. இன்றைக்கு நீங்க மாற்றி பேசுறது ஒரு முரண்பாடா இல்ல? நான் மாற்றி பேசல. உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பல முரண்பாடுகளை அங்கு எதிர்த்து குரல் கொடுத்தவன், அதற்காக ஓங்கி ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புன் என்ற காரணத்தினால்தான் அந்த கட்சியிலிருந்தே நான் கட்டம் கட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டேன். அது ஈழத்தமிழர் இன விவகாரமாக இருந்தாலும், அங்கே மக்கள் கொன்று அழிக்கப்பட்ட போது காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த பிரச்சனையில் தொடங்கி நான் கேட்கிறேன். இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த தீர்ப்பு விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களை போன்றவர்களை அழைத்துக் கொண்டு போயஸ் கார்டனில் போய் நின்று அன்பு சகோதரன் என்று பொக்கை கொடுக்கும்போது தெரியவில்லையா இவர்கள் ஊழல்வாதியாக, இவர்கள் குற்றவாளியாக?
நான் கேட்கிறேன். நான் இவற்றையெல்லாம் விமர்சனம் செய்தவன், இவற்றையெல்லாம் நான் எதிர்த்தவன், இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியவன், கேள்வி எழுப்பியவன். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தே நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் தனியாக ஒரு கட்சி தொடங்க இருக்கிறேன். எனக்கு என் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவரோடு கலந்து பேசி இதில் நியாயம் இருக்கிறது, இது தர்மம் இருக்கிறது, இது அநீதி, இது அக்கிரமம் என்பதை தெரிந்து கொண்டு நான் சுயசார்போடு சுயசிந்தனோடு என்னை விமர்சனத்தை நான் முன்வைக்க இருக்கிறேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தார்மீக உரிமை இல்லையே. இன்னைக்கு விஜயகாந்துக்கு அந்த தார்மீக உரிமை இல்லையே. ஏன் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு பிறகு கூட்டணி வச்ச காங்கிரஸுக்கு இதை பேசுவதற்கு அருகலை. கம்யூனிஸ்டுகள் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு கூட தகுதி இருக்கிறது. அதிலும் கூட அங்க இருக்கிற எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த தகுதிகள் இல்ல. நான் சொல்றேன், இதே கம்யூனிஸ்டுகள் தேசியம் தான் அவங்க பேசுறாங்க. இதே கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்கவில்லை காவேரி நீர் தரமாட்டேன்னு சொன்ன போது, ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டேன் யாரும் அப்பீலுக்கு போகுங்கன்னு சொல்றத அவங்க யாரும் மறுக்கல. நீங்க மேல்முறையீடு செய்யுங்க, அங்க நிரபராதியின் விடுதலை ஆகுங்க, அதை யாரும் அவங்க குறை சொல்லல. இந்த தீர்ப்புக்கு தலைவணங்குங்கள், இதற்கு நோக்கம் கற்பிக்காதீர்கள், தீர்ப்பை தீர்ப்பாக பாருங்கள் சொன்னா அவங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றது ஒரு வாதமா? கர்நாடகத்தில் இருக்கிற எந்த அரசியல் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிக்கும் அருகதை இல்லைதான். நான் தான் சொல்றேன், நீ ஒரு மாவட்ட நீதிமன்ற தீர்ப்புக்கு தலைவணங்குன்னு சொல்ற இதே தேசிய கட்சிகள் இந்திய நாட்டின் உச்சபட்ச பீடம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு தலைவணங்கள் ஏன் என்று கர்நாடக மாநில முதலமைச்சரை பார்த்து சொல்ல முடியவில்லை? கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து ஏன் சொல்ல முடியவில்லை? எல்லாவற்றுக்கும் மேலாக பாரத பிரதமர் தலைமையில் இருக்க நதிநீர் ஆணையம் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஏன் இந்த கம்யூனிஸ்டால் சொல்ல முடியவில்லை? ஏன் இந்த காங்கிரஸால் சொல்ல முடியவில்லை? ஏன் இந்த பாரதிய ஜனதாவால் சொல்ல முடியவில்லை? ஆக அவற்றை இவர்களால் சொல்ல முடியாது, இவற்றை மட்டும் இவர்களால் சொல்ல முடியும் என்று சொன்னார். இது ஒருதலைபட்சமானது என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. உண்ணாவிரதம், மறியல், அல்லது சில 2 இடங்கள்ல பேருந்து கொளுத்துதல் அப்படின்லாம் நடந்திருக்கிறது. இப்ப சிறைத்துறையினர் கூட உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இந்த போராட்டங்கள்லாம் யாரை எதிர்த்து? நான் தான் சொல்ல வரேன், இந்த போராட்டம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மட்டும் எதிர்த்து என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் அங்கு நடத்தப்பட்ட விதம், கர்நாடகத்தினுடைய காவல்துறை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மீது அங்கு தடியடி நடத்தியிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் குற்றவாளி என்று தீர்ப்பை அறிவித்து அவர்களுக்கான தீர்ப்பு நகல் அளிப்பதற்கு முன்பாகவே அவருடைய சிவப்பு விளக்கு கைட்டப்பட்டிருக்கிறது. அவர் வண்டியில் இருந்த தேசிய கொடி அகற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் அங்கு நடத்தப்பட்ட விதம், தமிழக மக்கள் பிரதிகள் அங்கு அடித்து விரட்டப்பட்ட விதம், அங்கு தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு ஏற்பட்ட அவமானம், இது எல்லாம் என் தமிழ்நாட்டு மக்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது. தமிழ் மக்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது. எங்களுடைய அந்த கட்சியுடைய தொண்டர்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது. அந்த கட்சியுடைய லட்சோப இளைஞர்கள், இன்னைக்கு மாணவர்கள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இவற்றை எதிர்த்து தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்கள் தீர்ப்பையே எதிர்த்து போராடவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் போவை சோடம் சென்று அங்கு அன்பு சகோதரி என்று கூனி குறுகி பொக்கை கொடுத்து வளைந்து நெளிந்து சீட்டுகளை பெற்ற கட்சிகள் தான். ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களால திறம்பட வழிநடத்தி செல்ல முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதே மாதிரியான ஒரு நிர்வாகத்திறனோடு ஒரு ஆட்சியை தர முடியும் நம்புறீங்களா?